எதுக்கு லவ்வர் இருந்துக்கிட்டு சேட்டை பண்ணுறாங்கப்பா. வணக்கம் வந்தோனி நலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், ரொம்ப நாள் ஆச்சு நைட் டைமில் வீடியோ எடுத்து. நான் உண்மையாகவே நைட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கே பிடிக்கும் நைட் டைம் வீடியோ எடுக்கிறது. ஏன்னா பகலில் வந்து வெயில் அடிக்கிறனால கொஞ்சம் மயக்கம் வரும். அதே நைட் டைம்னால் நல்லா குழுன்னு இருக்கும், வீடியோ நல்லா எடுக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வருங்க, இது சாயந்தரம் கிங்ஸ்டாம் ஆகிட்டு வந்தால் கோழிக்கறி. இது அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க, எதுவுமே பண்ணாமல். ஏன்னா காலையில் வந்து புளிக்குழம்பு வச்சதுனால முட்டை வதக்கிறதுனால அதையே சாப்பிட்டுக்கலான்னு. இன்றைக்கி நைட்டு இதை வச்சு சிக்கனை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம குடும்பத்தோட ஃபேவரட்டான உப்பு கறி, அதை வந்து சின்ன வெங்காயம் போட்டு வைக்க போகிறோம். உங்கள் அக்காலும் உங்கள் 2 பேருமே காணாத அக்காவை நினச்சி காணாம சொல்கிறியா? ஒரு 2 சோறு சாப்பிடுவியா? நம்ம ஊரில் மண்டாமணி, நம்ம ஊரில் வந்து இது நாட்டுக்கோழி வெட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஆச்சு மஞ்சள் வெங்காயம் சொல்லுவாங்க. இதை வெட்டி போட்டு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அதையே நம்ம ப்ராய்லரில் இன்றைக்கி வைக்க போகிறோம். அப்போ தேங்காய் போட்டு வச்சா? தேங்காய் திருவண்ண தேங்காய் போடணும், நல்லாயிருக்கும். வத்தல் முழு வத்தல் போட்டால்? எந்த வத்தலாம் போடலாம். பச்சைக்காய் போட்டால் ஃப்ளேவர் மாறும். பச்சைக்காய் போடலாம். அது என்னன்னா பச்சைக்காவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு. இந்த சின்ன வெங்காயம் போடுறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீட்டாக ஒரு 4 வெங்காயத்தில் முடிஞ்சுன்னு வேலை. எத்தனை வெங்காயம் இவ்வளோத்தையும் ஆயிடுமா? இவ்வளோத்தெல்லாம் ஆக மாட்டேன், கொஞ்சம் தான். இது எனக்கு இது உங்கள் தோஸ்துக்கு. மரிதாஸ் இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷலாக சாப்பிட்டு முடிக்க போகிறது நீ தான். 2 kgன்னு சொன்னாங்க, கம்மியாக தான் இருக்கும் போல. ஏமாற்றிட்டாங்க 2 சொங்கியும். நம்ம மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சிருமே. ஒருத்துடன் போல தோணுமே மாதிரி. அதான் அத்தாடி சின்னவங்க சாரு கண்ணில் வட்டுட்டேம்மா. யாப்பாதா ஆமா, எல்லாரும் வீடியோல கேட்குறாங்க. அந்த 2 நபர் இருக்காங்க, அந்த 2 நபர் யார்? தீவிரவாதி தான், பாகிஸ்தான் தீவிரவாதி. காலையில் தான் ஒரு ஆள் வேறு கேட்டுருச்சு, இந்த வெங்காயம் இருக்குல்ல விடுஞ்சிருமா? விடிஞ்சிரும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா காற்று. இன்னைக்கு தான் நைட்டு புயல் கரையை கிடக்கு, அதனால கொஞ்சம் மூசாப்பாவே இருக்கா. கொடுமையை பாருங்க. என்னத்தாச்சி ஆஞ்சிடலாமா? விடுஞ்சிருமா? ஆவணம் எப்படி சொல்லிட்டே இருக்காது மாமா. ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க வந்தேன். உரண்டை என்ன தெரியுமா? வம்புழுக்கிறது. உரண்டை இழுக்குது, வம்புழுக்கு. இந்த பையன் இருக்கானே, இந்த பையன் ட்ரௌசர் போட்டிருக்கான், ஒரு அழகான ட்ரௌசர், ஆனந்தம் ட்ரௌசர். அதுக்காண்டி சாமி மீன் செய்யணுமா? அதுக்காண்டி சாமி மீன் இருக்கு, காய்கறி செய்யறது. சரியா? உப்பு கறி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கறி போட போறோம். உப்பு கறி உப்பத்தானே போடணும். நீங்க என்ன சட்டி வைக்க டவுட்டு கேட்டால் கிளியர் பண்ணணும். சிந்தாமணி சிக்கன் தான் செய்ய போறேன். அது சின்ன வெங்காயம் போடணும். இதான் சிந்தாமணி சிக்கன். நான் வத்திக்கிறேன். மாமா எனக்கு இந்த மாதிரி பூனம் சேலை வாங்கி தாங்கம்மா. 100 ரூபா 150 ரூபா வரும். எடுத்துட்டு வாங்க, அது கூட்டு வச்சு வளர்ப்ப அழகா இருக்கும். சரி எடுப்போம். கடுகு சோறை மட்டும் போடுங்க, அதாட்டு இங்கேயே இருக்கணும். ஏக்கா நாங்கள் பழைய வீட்டில் சொல்லுங்க மாமா. ஆனா பெண்ணா ஏக்கா பழைய வீட்டில் நான் நீயோன்னு சொன்னா போதும், ஒரு தாய் 4 பிள்ளைங்க வருவாங்க. டாப்பி விடுங்க. பக்கத்துல உள்ள அதை பார்த்து போடாமா. 3 தான் போடுவோம். ஒரே இருக்கு. நல்லா வதங்குதுங்க.
மஞ்சப்பொடி. கொஞ்சோண்டு அள்ளி தட்டியா? பே போகிறோம். ஈரல் எனக்கு, இதே உங்களுக்கு எடுத்துக்கங்க. ஈரல் எனக்கு என்ன சார் துரு சட்டுங்களா? கொஞ்சம் சிக்கன் பிரியாணி கூட செய்யலாம். அப்படி இருக்கு, நல்லாவே இருக்கு. எனக்கு சேர்த்து இருக்கு. உப்பு கறிக்கு உப்பு கூட போடுங்க. நான் போடத்தான் போடு போடு இது கூட போடணும். போடு. அவ்வளோதான். எப்பயுமே உப்பு கறிக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் வெங்காயம் போட்டு செஞ்சாலுமே தண்ணி ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி தண்ணி ஊற்றும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு வைங்களேன், அந்த சிக்கனோட டேஸ்ட் மாறும், ஒரு மாதிரி ஆகிடும். அதுலேயே வர தண்ணியில் தான் சமைச்சாதான் அது நல்லாயிருக்கும். ஊர்ரா மருதாஸ் இருக்கணும். என்ன தூக்கம் வருதோ? ஸ்டேட்டஸ் பண்ணுறீங்க. எருமை மாடா நீங்க? உங்களுக்கு கோயிலில் யானை சாமி கொடுத்துருக்கா வருங்க பேய்க்கு. ஸ்டேட்டஸ் நீ ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கிய? இதான் பார்த்தேண்ணா. அதான் வியந்துட்டேன் பார்த்துட்டு. நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருக்கு. மெடிக்கல் மிராக்கல் என்னதுக்கு ஆகாம இருந்துச்சு? ஸ்டேட்டஸ்க்கு ஆகாம இருந்துச்சுன்னா சரியான பாட்டு ரசிக்க தெரியல. எனக்கு பாட்டு ரசிக்க தெரியலையா? வெறும் சொன்னதான் அவங்க பாட்டே கேட்டுட்டே தெரியுது. எல்லாரும் பாட்டே கேட்கணும். எல்லாரும் பாட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காண்டே நல்லா இருக்குன்னு சொல்லணும் பார்க்காங்க. நல்லா சந்தோஷப்படுங்க. அவங்க அம்மா ஸ்டைல் கொஞ்சமா இருக்கணும்ல. ரெண்டு இயர்ல 3 இயருக்கு அதே மண்டையோட தெரியுதா? தூக்கம் வருது. எப்போதான் ரெடி ஆகுமோ? இது வருவான்ட்டா என்னலாம் இது கேட்க கேள்விக்கு நான் பத்து எவ்வளோ சொல்ல முடியாது. இது அப்படி அப்படியே சும்மா ரெண்டு மாற்றி சவுண்டு குறைங்க. ஜயமே இவாளிடம் கறி தண்ணி ஊற்றுல இவ்வளவு இருக்கு. தண்ணி நிறைய போட்ட 2 பேர் போட்டாலும் நிறைய இருக்கு காமிச்சு. ஸ்டாப் ஸ்டாப். சாயந்தரம் வீடியோ நான் சொல்றேன். சாயந்தரம் மாமா உட்காந்து நம்ம நாட்டோட தேசிய மரம் என்னதுமா? ஆலமரம். தேசிய விலங்கு புலி. தேசிய மலர் தாமரை எல்லாம் சொல்லிட்டான். நம்ம நாட்டோட முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உனக்கு தெரியாத? தளபதி விஜய். டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. அதைத்தான் சொல்லிக்குவான். பாருங்க சூப்பரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக கம்மா. ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணுறது. ஆமாம், இங்கே ஒரு ஆள் உட்காந்து டேஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு பிளேட்டை சாப்பிட்ருக்கு. ஏன்னா இருக்கலாம் பார்த்தா வாயிட விட்டா எலும்பக்கூடாது. நம்ம மாதிரி இல்லையே. உனக்கு நல்லா லைட் அடி பக்கத்தில் கண்ணு தெரியும் இருக்கு. இதை அவள்கிட்ட கொடுங்கக்கா. கொடுக்கணுமா? கொடுங்கக்கா. நீங்கள் எடுத்துக்கீங்க இல்லை அவளுக்கு ஒன்று கொடுங்க. நான் எலும்பு எடுத்துக்கிறேன். வேலை பாபு தங்கச்சி. ஏன் அவர் எவ்வளோ பெரிய ஆளு. ஆரம்பிச்சிருக்கா மரிதாஸ், தொடங்கவே இல்லை. ஐயோ ஐயோ கட் பண்ணு.
தோசை சுடு தோசை சுடு தோசை சுடு. வீடியோ எடுக்க விட்டாலும் அப்படியே வெளியே வந்துட்டு எப்படா இருக்கு வெளியிடாசு? கறி எப்படிடா இருக்கு மகன்? கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருங்க. பஞ்சு மாதிரி வந்திருக்குதா? உப்பு கறி சொல்ல வேணும். இங்கே உப்பு கறி தோசை மாமாவுக்கு ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த நீ ஒரு காலத்தில் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண மாட்டேன்னு வேமா சூசையாக இருந்துச்சுன்னா தோசை சாப்பிடாதீங்க. இவங்களுக்காண்டி நான் உட்காந்துருக்கேன். எனக்கு பழகவே எப்படி வேமா சூசைனா வைக்காம இப்போ என்ன எனக்கு தோசை தெரியவே இல்லையா? சாப்பிட்றதுல எல்லாம் ரோசப்பட மாட்டேன். கமு கதை கவி 4 தோசை சுடு 2 பிள்ளைங்க அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். புளிக்குழம்புக்கும் உப்பு கறிக்கும் வேற லெவல்ல இருக்கு. யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்ல. இந்த கறி எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு கம்மல்ல சொல்லிருங்க. நான் பார்த்துருக்கீங்க.